அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. இந்த 2 மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரியில் இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. ஒவ்வொரு மாடுகளும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 20 to 25 மாடுகள் எப்போது இருக்கும். ஹச்சப் கிராஸான மாடு, ஜெர்சி கிராஸான மாடு, நாட்டு மாடு கிராஸ், ஹச்சப் மாடு, ஜெர்சி மாடு, எல்லா விதமான மாடுகள் இருக்கு. சரிங்களா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மாடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்க மாடு வாங்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நேரில் போய் மாடு வாங்க நம்ம எப்போதும் சொல்றதான். இந்த மாடு இந்த விலைக்காணும், இந்த மாடு இவ்வளவு கறக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்சப் கிராஸான மாடு, கருப்பு வெள்ளை மாடு. சரிங்களா, அந்த மாடு பல்லு பார்த்தீங்கன்னா அரை கடை. இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 10 கறக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட ஈத்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்து மாடு. இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 85,000 சொல்றாங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க சொல்ற வேலை வந்து ஃபிக்ஸட் வேலை கிடையாது. நம்ம எவ்வளோத்துக்குள்ள பார்கென் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள நம்ம பார்கென் பண்ணி பேசுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா, இந்த மாடை பத்தி பார்க்கலாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா நெத்தில ஒரு அழகான மாடு. சரிங்களா, நல்ல ஹைட்டு, நல்ல ஒரு உடம்பான மாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பு பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்கு. கருப்பும் ரோஸும் அமைஞ்ச காம்பு நல்ல ஒரு பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்கு. காம்போட நீளங்கள் நல்லவே இருக்கு. மடியில் இருக்க நரமோட்டங்கள் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அடியில் இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்கு பாருங்க. மாடோட நிறைய பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே தெரியும். மாடோட மடிய பக்கத்துல பார்க்கும் எந்த அளவு சுருக்கு இருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு. மாடுன்னு 10 நாள் பிடிக்கணும் இவ்வளவு சுருக்கு இருக்கு. காம்போட நீளங்கள் பாருங்க. அதே மாதிரி இந்த சைடு எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. நரம்போட்டங்கள் பாருங்க. நரம்போட்டங்களை பொறுத்தான் மாடுகள் பால் கறக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்க, பெரிய ஆள் எல்லாமே சொல்லுவாங்க. மாடோட நடைய நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட குணம், இந்த மாடு பார்த்தீங்கன்னா யாருனாலும் அவுத்து கட்டலாம், வைக்கலாம், எந்த வித பிரச்சனை இல்லை. முட்டுமோ வைக்குமோ அப்படி நீங்க பயப்பட தேவையில்லை. ரொம்ப சாதுவான மாடு. சரிங்களா, இந்த மாடு தீவன தண்ணிக்கு நீங்க என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும், எந்த வித பிரச்சனை இல்லை. காட்டு மேய்ச்சலுக்கு உகந்த மாடு தான். சரிங்களா, அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்த பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸான மாடு. இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா 3 நிறம் சேர்ந்துருக்கு. கருப்பு, வெள்ளை, செவலை 3 நிறம் சேர்ந்துருக்கு. சரிங்களா, நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட நல்ல ஒரு முக லட்சணமான மாடு. இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு அரைக்கடை. இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாடோட ஈத்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்து மாடு. இந்த மாடு கண்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. மாடோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 83,000 சொல்றாங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மாடு குணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதுவான மாடு. முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. ரொம்ப அமைதியான மாடு. யாருனாலும் பால் கறக்கலாம், வைக்கலாம், பிரச்சனை இல்லை. மிஷின் கறவையாக இருக்கட்டும், கை கறவை இருக்கும், எந்தவித பிரச்சனை இல்லை. தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போட இடைவெளிகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எந்த அளவு இடைவெளி இருக்குது, காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்குது, அடியில் இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள், எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் என்ன மாடுக்கும் வீடியோவில் எந்த அளவு தெரிந்ததில்ல. நேரில் பார்த்தா நல்ல ஒரு பெருங்குட்டான பெருவர்க்கமான மாடு. பக்கத்தில் பாருங்கள் எந்த அளவு சுருக்கு இருக்குது, எவ்வளோ சுருக்கு இருக்குது. அந்த சுருக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் மாடு கண்டிக்கணும். சரிங்களா, 10 நாள் இருக்குது. அதே மாதிரி காம்போட இடைவெளி எப்படி இருக்குது பாருங்கள். காம்போட நீளங்கள் என்ன நல்ல ஒரு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இந்த 2 மாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை தேவையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவைங்க யாருக்குனாலும் உகந்த மாடு. 2 மாடுக்கும் தூரிகள் ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா, நம்ம தூரியை பொறுத்த நம்ம வந்து கையால் பால் கறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூரியை பொறுத்த நம்ம வந்து பால் கறக்க முடியும், வேகமாக கறக்க முடியும். தூரி வந்து சின்னதாக இருந்தால் நம்ம வேகமாக பால் கறக்க முடியாது. 2 மாடுக்குமே தூரி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து மாடுகள் செலெக்ஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடை நேரில் போய் பார்த்து அந்த மாடை அவுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த மாடோட குணம் எப்படி இருக்குது, தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது, எல்லாமே ரொம்பவே செலெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு மாடுகள் வாங்கிட்டு வராங்க. நம்மளும் நம்ம மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் போய் அந்த மாடோட குணம் எப்படி இருக்குது, இந்த மாடு நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இந்த மாடை நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, எல்லாமே பார்த்தா நம்ம மாடு வாங்கணும். எல்லாரும் மாடு வளர்க்குறாங்க, நம்மளும் மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தயவு செய்து மறந்துடுங்க. நம்மளால முடியும் அப்படின்னா வந்து தயவு செய்து மாடு வாங்க, நம்மளால முடியலாம் தயவு செய்து மாடு வாங்காதே நம்ம எப்போதுமே சொல்றதுதான். அதே மாதிரி மாடுகளுக்கு பசுந்தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுந்தீவனம் இல்லாமல் நம்ம மாடு வளர்த்தோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா பண்ணைரம் வந்து
லாபகரமாக கண்டிப்பாகவே கொண்டு போக முடியாது. தயவு செய்து பசுந்தீவனம் இருந்தால் மட்டும் மாடு வாங்க. நம்ம எப்போதுமே அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தான், பசுந்தீவனம் வந்து சூப்பர் நேப்பியரோ அப்படி இல்லைன்னா கோயஃபஸ்டோனியோ ஏதாவது ஒரு பசுந்தீவனம் நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடு வாங்க ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்மகிட்ட செட்டு வேணும். இப்போ அதிகமாக மழை பெய்யுது, செட்டு இருந்தாலும் நீங்கள் மாடு வாங்க. செட்டுலாம் மாடு வாங்கி கொண்டு போய் ஃபுல்லாக மழையில் நனைய வச்சுன்னா மாடு ரொம்ப போயிடும். அதே மாதிரி தீவனங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுட்டு கொடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாடு பிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க பண்ணை, ஒரு 4 பண்ணையை நம்ம விசிட் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரை என்னென்ன வேலைகள் நடக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மாடு வாங்கினா மட்டும்தான் நம்மளால் லாபகரமாக கொண்டு போக முடியும். சரிங்களா? நீங்கள் மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாடுங்க. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி.